ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம். பா, இந்த திவாகர் நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவார் போல இருக்குது. நம்ம என்னமோ நினச்சி இந்த பிக் பாஸ் சீசனை பார்க்க ஆரம்பித்து கடைசியில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் திவாகர். இப்போ வந்து ஒரு ஆக்டிங் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதில் வந்து பிரவீன்ராஜ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறார் போல இருக்குது. அங்கே வந்துட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. துஷார் வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அப்பா. இவரு வந்துட்டு கல்லூரியில் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுற போல இருக்குது. அதை வந்து சொல்ல வராரு. என்னப்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்படியே வந்துட்டு இந்த சந்தோஷ் சுப்ரமணியன் வரும் பார்த்தீங்களா, எல்லாமே உங்கள் விருப்பம் தான்ப்பா, நீங்கள் என்னை கண்டுக்கிறதே கிடையாது, உங்கள் பிஸ்னஸ்ஸு என்னை நீங்கள் பார்க்கறது கிடையாது. ஏன்ப்பா நீ வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணப்பா, எனக்கு உள்ள ஒரு இது வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்குள்ள ஒரு ஹார்மோன் சேஞ்சஸில் இந்த மாதிரி ஆகிடுச்சுப்பா, நீங்கள் வந்துட்டு என்னோடய சந்தோஷத்துக்காக இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே பண்ணது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு அழுகை போடுறாரு. நம்மளுக்கே அப்படியே வந்து கண் கலங்குது. யோ யார்யா நீ, எங்கேருந்தியா வந்த, ஏயா இப்படி பண்ணுறீங்களா, முடியலையா, ஆனால் பாவிகளா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பா எப்பா இந்த ஆள் வந்துட்டு உண்மையிலே நடிப்பறக்கன்னு ஆக்கிடுவார் போல இருக்குது. நம்மளெல்லாம் வந்துட்டு டென்ஷனில் வந்து சூப்பர். ஆனால் உண்மையிலே வந்துட்டு என்ன ஒன்று, இவர் சின்ன வயசுலேயே ஏதாவது சம்திங் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருந்தனா அவர் பெரிய வந்திருப்பார். பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி சூப்பராக பண்ணார். இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இது பண்ணும்போது நடுவில் வந்து வினோத் காணா நடுவில் பூந்து போனார், அதை கலைக்கிறாராம். அப்போ துஷார் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆனார். அப்போ பிரவீன்ராஜ் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, துஷார் நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நீ நடிப்புனா அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளாப் பண்ணணும்னு தோணுச்சு. இப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு, ஸ்வாப்பிங் டாஸ்க். அதில் வந்துட்டு நம்ம இவர் விஜய் சேதுபதி அவர்கள் பேசி டைலாக் ஐ லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதில் முன்னாடி நிறைய வரும். இவர் போனோடனே ஸ்டார்ட் பண்ணி மறந்துட்டார், டென்ஷன் ஆகிட்டார். ஏன் திவாகர்கிட்ட போய் சண்டை போகிறார், உங்களால் தான் நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆனா அப்படின்னு. ஏன் சார், உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீங்கள் வந்து நேற்று ஒரு டாஸ்க்கை பண்ண முடியலன்னொடனே அங்கே போய் திவாகர்கிட்ட நீங்கள் தான் காரணம், என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு திவாகர் போட்டு வெளுத்தார். உனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரிலன்னு சொல்லு, நீ வந்து இங்கே வந்து எங்கள் மேலே பழிய போடாத அப்படின்னு. இங்கே வந்து துஷாருக்கு இவரே ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, யார் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரி தான் அப்படின்னு இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த திவாகர் நாளுக்கு நாள் நிறைய பேரோட மனசை பிடிக்கிறாரு, உங்களோட மனசை இடம் பிடிச்சாரா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.